அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும், தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் அடைவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறைகளையும், உங்கள் மனசில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கெல்லாம் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாண முயற்சிகள் கைகூடும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வுகளும் மரியாதையும் கூடும். கூட்டாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க சுயமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. புகழ் பெற்றவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாகனங்கள் மற்றும் சொத்து சேர்க்கை ஏற்படும். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் மீன ராசிக்கு போகிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போகக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்க போகுது. பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். மேல் படிப்பை முடிச்சுட்டு புதிதாக அவங்க சேரக்கூடிய வேலையில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வருமானம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எட்டாத உயரங்களை கூட உங்களுடைய பிள்ளைகள் எட்டுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கே நீச்சம் அடைகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் அடைகிறதுனால கலவையான பலன்கள் கிடைக்கும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு அதிகமான விரய செலவுகள் இருக்கும். ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதை 2 முறை செய்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து உதவிகள் செய்வீங்க. அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் 1லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதால இந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்கள் இருப்பது எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் முன்னேற்றம் நல்லபடியாக இருந்தாலும் அவர்களுடைய பழக்க வழக்கம் மற்றும் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். தவறான நண்பர்களின் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாகவும் அவங்க திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வச்சிருப்பது நல்லது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. சில விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சுப செலவுகளை செஞ்சீங்க அப்படின்னா விரயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இது போன்ற நேரங்களில் சரியான முடிவுகளை எடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதன் தசா புத்திகளின் அடிப்படையில் சில வழிபாடுகள் மற்றும் தொழில் மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்தணும். இந்த விஷயத்தை எல்லாம் கவனமாக இருந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். வெளியூரில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக செயல்படுவாங்க. அதிக மதிப்பெண்கள் வாங்குவாங்க. சிறப்பாக தேர்ச்சி அடைவாங்க. குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் மன அழுத்தங்களை கொடுத்தாலும் வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதன் மூலமாக நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அழகு மற்றும் ஆடம்பரத்திற்காக சில செலவுகளை செய்வாங்க. உங்களுடைய பேச்சு திறனால் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கற்பக விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும்.
அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. எத்தனையோ கனவுகளோடவும் எதிர்பார்ப்புகளோடவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டை நீங்கள் தொடங்குனீங்க. ஆனாலும் இந்த 3 மாதங்களாக உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் நடக்கலை. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீரணிக்கவே முடியலை. அதனாலேயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்காக நான் அனுபவித்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு தாம் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்கக்கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. முதலாவதாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு, தடைகளை எல்லாம் விலக்க போகிறாரு.
இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆரம்பத்தில் சூரியனோட சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும் பொழுது கஜகேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ, அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.